ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த தீபாவளி எல்லாருமே நல்லபடியாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய செலிப்ரேஷனும் இந்த vlog மூலயமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நாங்கள் தீபாவளிக்கு முந்தின நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம். ஸோ அன்றைக்கி மதியம் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பலான்னு அன்றைக்கி மதியம் வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம பண்ண லட்டு, குலாப் ஜாமுன் எல்லாமே வந்துட்டு நெய்பர்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ண தூரமா மா என்ன பண்ற? நான் படிச்சிட்டு இருந்தேன். பாரு, சரியா? மேல பாரு. ஏ ஓடிட்டான். பட்டாசுலாம் நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம். ரித்வா வந்துட்டு ரொம்ப வைக்கல, பயப்பட்டான். மேபி நெக்ஸ்ட் இயர் வைப்பானான்னு தெரில. நாங்கள் யூஸ்வலாக தீபாவளி அன்றைக்கி முந்தின நாள் நைட்டு வந்துட்டு சாமி கும்பிட்ருவோம். அப்படி தான் அம்மா யூஸ்வலாக பண்ணுவாங்க. புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு மஞ்சள்லாம் ட்ரெஸ்ஸுக்கு தடவி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு தோசை தான் அன்றைக்கி டின்னர். தோசையும் தக்காளி குழம்பும் அம்மா பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே தூங்கியாச்சு. நான் நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்றைக்கி நான் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். ரித்வா வந்து இந்த தூக்கி போடுற பட்டாசு தான் ஒன்று வச்சதே, வேறு எதுவுமே வைக்கல. இன்னொரு சிஸ்டரும் சொல்லியிருந்தீங்க உங்கள் பையனும் இதுதான் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அன்றைக்கி வந்துட்டு அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாகவே எப்பொழுதுமே பணியாரம் இருக்கும். பணியாரம், தோசை இதெல்லாம் தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் நான்வெஜ் எடுக்க மாட்டோம் தீபாவளி அன்றைக்கு. அப்புறம் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு எல்லாருமே பட்டிமன்றம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே நாமக்கல்லில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் மாமியார் வீட்டுக்கு கிளம்பினோம். தீபாவளி அன்றைக்கி கரெக்டாக அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசையுமே வந்துட்டு அப்பா பாட்டி வீட்டுக்கு வந்துடுவாங்க. பாட்டி கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. நான் உள்ளே வந்துட்டு vlog எதுவும் எடுக்கலை. ஏற்கனவே இங்கே பாட்டி வீட்டில் vlog எடுத்தது கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே அப்பா கிட்ட நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு டேரெக்டாக மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். அப்படியே vlog
வெளியே வந்தோடனே கொஞ்சம் பட்டாசு வச்சாங்க. வச்சுட்டு அப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு அப்புறம் மதியம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்துட்டு இன்னொரு பாட்டி வீட்டுக்கு கிளம்பினோம். இவங்க வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டோடைய பாட்டி, ஹஸ்பண்டோடைய அம்மாவோட அப்பா அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தா ரொம்ப அழகாக அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் நிறைய சீனரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு கேப்சர் பண்ணிட்டு போனோம். மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் எடுக்கலான்னு இவங்க வீட்டு மாடியிலேருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு வியூ. அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே நீங்களும் பாருங்கள். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்ட பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரித்வா எதுவுமே பெருசாக வைக்கல, இவங்க தான் வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் போச்சு. எங்கள் ஊரில் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக மழை வந்ததுனால தப்பிச்சோம். எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு பட்டாசுலாம் வச்சு முடித்தோன்னே தான் மழை வந்துச்சு. ரித்வா நல்லா பாட்டி மடியில் உட்காந்துட்டு இவங்க அந்த மேலே போய் வெடிக்கிறது வச்சாங்க, அது பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் மழை வந்தோடனே போட் விடணும்னு சொன்னான். அதை விட்டு இந்த டே எங்களுக்கு முடிஞ்சது. நாளைக்கு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் சாப்பிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்களுக்கு இந்த தீபாவளி இப்படி தான் போணுச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.